Hi friends, welcome to SRIS Academy. இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் பேப்பரில் ஒரு 25 மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த 25 ப்ராப்ளமே வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இந்த சிங்கிள் வீடியோவில். ஓகேவா? ஏற்கனவே ஒரு பேப்பர் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மேக்ஸு ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாது. நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நிறைய மார்க் அதில் 25 out of 25 நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா? ஃபார்முலாஸை நல்லா படித்து வச்சுக்கணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கணும். இதுதான் நீங்கள் மேக்ஸில் பண்ணக்கூடிய வேலை. ஓகேவா? அதே போல் அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் முக்கியம். இப்போ ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பார்க்க உங்களுக்கு அதை டக்குன்னு போடவும் செஞ்சுருவீங்க. ஓகே ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25 சம் போட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு சிலிண்டர் கொடுத்துட்டாங்க, ரைட் சர்க்குலர் சிலிண்டர். அதோட ஹைட் எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அதோட வலைப்பரப்பு, இந்த வலைப்பரப்பு இருக்கு இல்லையா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அது வந்து 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு இப்போ நம்ம இந்த உருளைக்கான கன அளவு வால்யூம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஷின். ரொம்ப சிம்பிள், ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு உருளையோட வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? உருளையின் வலைப்பரப்புக்கான ஃபார்முலா 2πrh. ஓகே, அப்போ 2πrhங்கிறது எதுக்கு ஈக்குவல்ட்டாங்க? 704 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு. ஓகேவா? அப்போது இதில் ஹச் நமக்கு தெரியும் இல்லையா, 8 சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா. ஸோ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஆருங்கிறது இந்த ரேடியஸ். ஓகேவா? ஹச் வந்து 8 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆர் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 704 இன்ட்டு 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 8. ஓகேவா? இதெல்லாம் அடித்தோம் அப்படின்னா 2ஆல் அடிக்கலாம், 352. அகைன் ஒரு 2ஆல் அடித்தோன்னா 17 2 34, மீதி 1 6 2 12, ஒரு 11 11, 16 11 176, 1 8 8 16. ஸோ 2 இன்ட்டு 7, ஆரோட வேல்யூ 14 சென்டிமீட்டர். இந்த ஆரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 14 சென்டிமீட்டர்னு. ஓகேவா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? உருளையோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? πr²h. ஓகேவா? இந்த πr²hல வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது, அவ்வளோதான். அப்போ v இஸ் ஈக்குவல் டு பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 14 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர். இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஸோ 22/7 14 இன்ட்டு 14 இன்ட்டு 8 7 14. ஸோ 22 இன்ட்டு 2 இன்ட்டு 14 இன்ட்டு 8, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 4928 சென்டிமீட்டர் கியூப் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஓகேவா? வலைப்பரப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ வலைப்பரப்பு கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹச்சும் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆரை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வால்யூம் ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆரையும் ஹச்சையும் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இந்த 3 டேர்முக்கும் HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்கள். 25 5 25, 7 35, 9 45. ஓகேவா? இது வந்து 3 இன்ட்டு 3ன்னு போடலாம். ஸோ நம்பர்ஸில் எல்லாத்துலேயும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதுவோம். ஓகேவா? அதான் HCF. அப்படி பார்க்க போனால் 5 மட்டும்தான் வந்து 3லேயும் காமனாக இருக்குது நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 5. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிங்கிறது வந்து
3 டேர்ம்லையுமே இல்லை. ஓகேவா, இதில் இருக்குது இங்கே இல்லை. ஸோ பி வராது. டியும் அதே போல் இது 2லேயும் இருக்குது, இங்கே டி இல்லை, அதுவும் வராது. சி மட்டும்தான் 3லேயும் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா சி பவர் 3, 3லேயுமே சி பவர் 3 மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அப்போது என்ன பண்ணலாம், சி பவர் 3 இதுதான் ஆன்சர். ஓகேவா, அதாவது சி பவர் 4 ஒன்றில் இருக்குது, சி பவர் 5 ஒன்று இருக்குது, சி பவர் 3 ஒன்று இருக்குது. அப்போ 3லேயும் காமனாக இருக்கிறது என்ன இருக்குது, சி பவர் 3 தான் அதில் இருக்கும். ஓகேவா, பவரில் எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கங்க. 5 சி பவர் 3ங்கிறது தான் HCF ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது. 600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது? ஓகேவா, ஒரு உலோக கலவை சொல்லிட்டாங்க, அதில் 15% தாமிரம் காப்பர் இருக்கான். அப்படி இருந்துச்சுன்னா 600 கிராம் காப்பர் இருக்கிறதுக்கு அந்த உலோக கலவை எவ்வளோ இருக்கும்? இதுதான் கொஷின். ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த உலோக கலவையில் 15% 600 கிராமாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த உலோக கலவை எவ்வளோ? அப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிச்சா நமக்கு போதும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600 × 100 டிவைடட் பை 15. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 5 15, 25, 100, 1 3 3, 2 3 6, 4000 கிராம்ஸ். 4000 கிராம் தான் அந்த உலோக கலவையோட அளவு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பின்வருவனவற்றுள் சரியாக சி மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் இருக்கிறத விட இங்கிலீஷில் பாருங்க கொஸ்டின் கரெக்டாக இருக்குது. ஒன்லி லெட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஏபிசிடி இருக்குல்ல, இந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் அவங்க கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்பர்ஸோ சிம்பிள்ஸோ அவங்க கவுண்ட் பண்ண சொல்லலை. ஓகேவா, சி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 5 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் வர லெட்டர்ஸை மட்டும், எழுத்துக்களை மட்டும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 7 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு 2க்கும் நடுவில் வர்றது என்ன லெட்டராக இருக்கும்? 7ல் இந்த பக்கம் 3 விட்டுருங்க, இந்த பக்கம் 3 விட்டிங்கன்னா பி தான் நடுவில் இருக்குது. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் சி, பி தான் கரெக்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்படுகிறது எனில் அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம் என்ன? ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சதுர கம்பளம் சொல்லிட்டாங்க, ஒரு மண்டபத்தில் போட்டிருக்காங்களா, வேறு டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சொல்லலை. 1024 மீட்டர் ஸ்கொயர் தான் இந்த கம்பளத்தோட பரப்பளவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். ஓகேவா, அப்போது அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, இந்த ஏ ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பரப்பளவு 1024. பக்க அளவு தான் என்னன்னு கேட்குறாங்க. பக்கம் ஏ தானே சதுரத்துக்கு, அப்போ ஏ வேணும்னா √1024 போட்டோம்னா நமக்கு பக்க நீளம் கிடச்சிரும். எப்படி ரூட் எடுக்கிறது? 1024 3 3 9 வருமா, மீதி 1 2 4 இறக்கலாம். இங்கே பார்த்தோம்னா 3 × 2 6, 2 2 4 வரும். ஸோ 2 போட்டு பார்க்கலாம். 2 2 4, 6 2 12. ஓகே, 32 தான் 1024க்கு ரூட் எடுத்தால் கிடைக்கிற ஆன்சர். ஸோ பக்க நீளம் 32 மீட்டர். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகின்றது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா, 3 பைப்புக்கானது சொல்கிறாங்க இல்லையா, 30 40 24 இந்த டைம், இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 2ஆல் பண்ணோன்னா 15 2 30, 22 40, 12 2 24. அகெயின் 2ஆல் பண்ணோம் அப்படின்னா 15 அப்படி வச்சுக்கலாம். 10 6. அகெயின் 2ஆல் பண்ணோம் அப்படின்னா 15 5 3. இப்போ 3ஆல் பண்ணலாம். 5 5 1. 5ஆல் பண்ணோம் அப்படின்னா 1 1 1.
ஸோ 2 into 2 into 2 8, 8 into 3 24, 24 into 5 120. இந்த 3 நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் என்ன கிடைக்கிது? 120 கிடைக்கிது. ஓகேவா? அப்போது தனித்தனியாக பார்க்கலாம். ஒவ்வொரு பைப்புக்கும் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு பைப் எவ்வளோ இருக்குது, அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120/30 போட்டோம்னா 4 மடங்கு இருக்கும். ஓகேவா? 4 டைம்ஸ் வரும் எஃபிஷியன்சி ஃபஸ்ட் பைப்புக்கு. அடுத்தது 120/40 இதை போட்டோம்னா 3 தடவை 24 இருக்கு இல்லையா? அப்போ 120/24 போட்டோம் அப்படின்னா 5 தடவை வரும். ஓகே, இப்போ இந்த 2 பைப்பு 4 + 3 வருது இல்லையா? இது 2 வந்து நிரப்புது, இது காலி செய்யுது. ஸோ இதை மைனஸ் பண்ணிடணும். 4 + 3 -5 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 7 - 5 2 கிடைக்கும். அப்போ 120 டிவைடட் பை இந்த 2 போடுங்க. 120/2 போட்டோம்னா 60 நிமிஷம். இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த 3 குழாய்களும் சேர்ந்து இந்த தொட்டியை எப்போ நிரப்போம்? 60 நிமிஷம் கழித்து நிரப்போம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த 24ங்கிறது மைனஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதாவது காலி பண்ணுது அப்படிங்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு உருளை சொல்லிட்டாங்க, இதான் R, இதான் H. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட ஆரம்ங்கிறது ஆரம் வந்து Hல 1/3 இருக்குது. ஓகேவா? அப்போது அதோட மொத்த புறப்பரப்பு என்ன? இதுதான் கொஷின். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? 2πr × H + R. சிலிண்டருக்கு இதான் ஃபார்முலா. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆருக்கு H/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். 2, ஏன்னா கொஷினில் அது கொடுத்துருக்காங்க, அதனால் பண்ணுறோம். ஸோ 2π ஆருக்கு பதிலாக H/3 × H + H/3. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ H/3 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3H + H, ஸோ 4H டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ 2 × 4 8 π H × H H² டிவைடட் பை 3 × 3 9 8π H²/9. ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அசல் எவ்வளவு? ஓகேவா? கூட்டு வட்டிக்கு அமௌண்ட் ஃபார்முலா என்ன? P × 1 + R/100 ஓகேவா? அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 2028 கொடுத்துட்டாங்க. அசல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். P R % எவ்வளோ? 4%. 4/100 எத்தனை ஆண்டுகளில்? 2 ஆண்டுகளில். ஓகேவா? இதை சப்ஸ்டியூட் பண்ணோம், சால்வ் பண்ணோம்னா P × 100 + 4 104 டிவைடட் பை 100² இருக்கும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 4 100, 26 4 104. ஸோ P அந்த பக்கமே வச்சுட்டோம் அப்படின்னா 2028 × 25 × 25, ஏன்னா ஸ்கொயர் இருக்குங்க. ஓகேவா? அதனால் பண்ணுறோம். 26 × 26. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 2 வரும். 13 2. ஸோ 2 தடவை பண்ணலாம். 2ஆல் பண்ணோன்னா 10 14. இன்னொரு தடவை பண்ணுறோம் 5 0 7. ஓகேவா? இப்போ 13ஆல் பண்ணோம் அப்படின்னா 3 13 39, மீதி 11 இருக்கும். 117 வருது. 9 13 117. 1 13 13, 3 13 39. ஓகேவா? 25 × 25 625 × 3 போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். 3 15, மீதி 1, 2 6 6 1 7, 3 18. 1875 ரூபாய் தான் பியோட வேல்யூ. அசல் ரூபாய் 1875. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? குயிக்காக பார்த்துடலாம். ரூபாய் ரியா என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனிவட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில்
வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுக. ஓகேவா, ரொம்ப சிம்பிள். தனி வட்டி தான் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு ஃபார்முலா என்ன? PNR/100. அவங்க தனி வட்டியாக எவ்வளோ கட்டியிருக்காங்க? 9000 ரூபாய் கட்டியிருக்காங்க. அசல் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 15000 ரூபா வாங்கியிருக்காங்க. எத்தனை காலம், எவ்வளோ காலம் தான் கேட்குறாங்க. ஸோ என்ன, R வந்து 10% டிவைடட் பை 100. இது போட்டோம் அப்படின்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இதில் ஒரு 2 0 இருக்குது, 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணிட்டோம் அப்படின்னா n is equal to 19 டிவைடட் பை 15 வரும். ஓகே, ஒரு 15 15 6 15 90. அப்போது n is equal to 6 வருடங்கள் தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஆப்ஷன் சி 6 இயர்ஸ் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 12 மாணவர்களுக்கு சீருடை வழங்க ரூபாய் 3000 செலவாகும் எனில் ரூபாய் 1250க்கு பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை என்ன தான் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். 3000 ரூபாய்க்கு வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னா 1250 ரூபாய்க்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கலாம்? இதுதான் கொஷின். ஸோ x is equal to 3000 1250 into 12 divided by 3000. ஓகேவா, 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா 150 6 என்ன அடிச்சோன்னா 3 23 6 5 15 0 1 by 25. ஸோ 125 by 5 5 × 25 125. ஓகே, அப்போ x is equal to 5. 5 மாணவர்களுக்கு 1250 ரூபாய்க்கு யூனிஃபார்ம் எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். LCM ஆஃப் a⁻m+1 a⁻m+2 a⁻m+3. ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது a⁻m+n இது எப்படி பிரித்து எழுதலாம்? அடுக்கு விதிகளில் a⁻m × a⁻n எழுதலாம். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். ஸோ இதுபடி நம்ம இந்த 3ஐயும் எடுத்து எழுத போகிறோம். a⁻m+1 எப்படி எழுதலாம்னா a⁻m × a⁻1 a⁻m+2 a⁻m × a⁻2 a⁻m+3னா a⁻m a⁻3. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறது தெரியுமா? நமக்கு எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால a⁻m வந்துடும் இன்ட்டு a⁻1 2 3 இருக்குது. எல்சிஎம்மில் எதோட அடுக்கு அதிகமாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஓகேவா, அப்போ a⁻3 எடுத்து எழுதிடுவோம். ஸோ திரும்ப இந்த மாதிரி இருக்கிறத நான் இப்படி ப்ளஸ் பண்ணி எழுதலாமா? அப்போது a⁻m+3ன்னு எழுதலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, a⁻m+3 தான் இந்த கொஷினுக்கானது. நெக்ஸ்ட் கொஷின், இதுவும் அதே மாதிரி எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 9 12 இருக்குது. ஸோ 9 and 12க்கு பார்த்தீங்கன்னா 3 3 9 3 4 12. ஓகேவா, எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 2 × 2 × 3² 3 × 3. ஓகேவா, இப்போ 3 9 9 4 36. 9க்கும் 12க்கு எல்சிஎம் இருக்கிறப்ப 36 வரும். அதே போல் ஏல எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ பவர் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். a⁻3 அதுதான் பெருசு. b² c² ரெண்டுலேயும் காமன். ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி 36 a³ b² c². நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரி பின்னங்களில் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்மை ஃபஸ்ட் டேர்மால் ஓகேவா 1/8 3/16 டிவைட் பண்ணி பார்ப்போம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 8 2 16 2 மேலே போய்டும் 2/3 வருது. ஓகேவா, 1/8 2/3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/24 1/12 இந்த டேர்ம் வந்துருச்சா? அவ்வளோதான். அதே மாதிரி 1/12 2/3 மல்டிப்ளை பண்ணோம்னா 2/36 1/18 இது வந்துருச்சா? அப்போ அடுத்த உறுப்பு என்ன வேணும்னா 1/18 2/3 மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, இந்த 2/3 நம்ம கிடச்சிச்சு, அதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2/8 3 24 மீது 2 54 1/27. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன? 1/27. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஆல்டர்னேட்டிவாக இருக்குது பாருங்களேன். ஏபி சிடிஇ. அப்போ இங்கே ஒன்று விட்டு என்ன வரணும்? எஃப் வரணும். ஓகேவா? இங்கே பார்த்தோம்னா பி, இங்கே சி இல்லையா, சி விட்டு டி, அடுத்தது டிக்கு அப்புறம் இ விட்டு எஃப், அடுத்தது ஜி விட்டுட்டு ஹெச், அடுத்து ஐ விட்டுட்டு ஜே வரணும். ஓகே, அப்போது ஜேஎஃப் தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது லாஸ்ட்லேயே பார்த்துருந்த சம் தான். 100 மணி நேரம் கழித்து முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரம் கழித்து என்ன டைம் அதான் கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஓகேவா? அப்போது 100 மணி நேரத்தில் எத்தனை நாள் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 24 96 வரும். ஓகேவா? அப்போ 4 நாட்கள் முழுசாக கம்ப்ளீட் ஆகி மீதி 100ல் ஒரு 4 ஹவர்ஸ் மீதி இருக்கும். 100 ஹவர்ஸுங்கிறது 4 நாட்கள் ப்ளஸ் ஒரு 4 மணி நேரம். 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ 4 நாள் கழித்து அதே 7 மணிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த 4 மணி நேரத்தை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணோன்னா 11 AM, முற்பகல் 11 மணி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு நீர் தொட்டி, ஓகேவா, அதாவது கியூபாய்டு கன செவ்வகம். இதுக்கு வால்யூம் என்ன ஃபார்முலா? லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்னு வச்சுட்டோன்னா L × B × H தான் கன செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா. அவங்களே LBH கொடுத்துட்டாங்களா? 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர். ஓகே, 15 5 75, இந்த பக்கம் 0 மீட்டர் பண்ணோம்னா 75 ஆகிடும். ஓகேவா? 75 மீட்டர் கியூப். ஆனால் ஆன்சரில் மீட்டர் கியூப்பில் இல்லை, லிட்டரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டருக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கணும். 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டருக்கு சமமாக இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட 75 மீட்டர் கியூப் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 75 × 1000 லிட்டர்களாக மாறும். அப்போது 75,000 லிட்டர் தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி 75,000 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இரு எண்களின் விகிதங்கள் 3:5 மற்றும் அவற்றின் கூடுதல் 144 எனில் பெரிய எண்ணின் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 2 எண்கள் சொல்லிட்டாங்க. அந்த எண்கள் 3:5 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸ்ன்னு ஒரு இது எடுத்துக்கிட்டோன்னா இந்த நம்பரோட 3 மடங்கு ஒரு எண், இந்த நம்பரோட 5 மடங்கு ஒரு எண். ஓகேவா? 3x 5x. இப்போது அந்த 2 எண்களையும் கூட்டினோம் அப்படின்னா 144 கிடைக்குதுன்ட்டாங்க. ஓகேவா? அப்போ இதை எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? இதுலேருந்து 8x is equal to 144. அப்போ x is equal to 144 divided by 8. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 8 8 64. ஸோ எக்ஸோட வேல்யூ 18ன்னு கிடச்சிருச்சு. அப்போ இதுலேருந்து நம்பர்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? 3 × 18 எவ்வளோ? 3 24, இது 2 54. அதே போல் 5x எவ்வளோ? 5 × 18, 8 40, மீதி 4 90. ஸோ 54 90. இதுதான் 2 எண்கள். இந்த 2 எண்களும் 3:5ங்கிற விதத்துலையும் இருக்குது. கூட்டினா 144 வருது. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த 2 எண்களில் பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 54 90 எது பெருசு? 90 தான் பெருசு. ஆன்சர் ஆப்ஷன் டி 90 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9ஆம் மடங்கு 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம் எனில் 24வது உறுப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கூட்டுத்தொடரில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். nth டேர்ம் உறுப்பு வேணும்னா ஃபார்முலா என்ன? a + n - 1 × d. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? 9வது டேர்ம் அப்படின்னா a9 என்ன வரும்? a + n - 1, 9 - 1னா 8, 8dன்னு வரும். அதுவே 15வது டேர்ம் என்ன வரும்? a + 15 - 1 14dன்னு வரும்.
24th டேர்ம் என்ன வரும்? a + 23dன்னு வரும். ஓகேவா? இது எழுதி வச்சுக்கோங்க. கொஷினில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? 9 அதாவது 9 தடவை இந்த 9th டேர்மை போடுறது 15 தடவை இந்த 15th டேர்மை போடுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போது 9th டேர்மை 9 தடவை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 9th டேர்ம் என்ன? a + 8d. ஓகேவா? அது 15 தடவை 15th டேர்ம் இருக்கு இல்லையா, என்னது? a + 14dக்கு ஈக்குவல். இது கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 9a + 9 8 72d 15a + 15 × 14 210d. ஓகேவா? இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம். ஏவெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 15a இந்த பக்கம் வந்துச்சுன்னா -15a + 9, அப்போ -6aன்னு வரும். 210ல் 72 போயிடுச்சு அப்படின்னா 138dன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ a மட்டும் வேணும் அப்படின்னா -138/6 அடித்தோன்னா 23. ஓகேவா? a = -23dன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? 24th டேர்ம் கேட்டிருக்காங்க. 24th டேர்ம் என்னது? a + 23d. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏவை கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். -23d + 23d 0. 24th டேர்ம் வேல்யூ என்ன? 0 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அசல் 5000 2 ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் 4% எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா, தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா p × r/100². ஓகேவா? ஸோ அசல் 5000, p 5000, r 4%. சிம்பிளிஃபை பண்ணோம்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிரும். ஸோ 5000 × 4/100 × 4/100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 10 1 5 1 2 2 4 2 × 4 8. 8 ரூபாய் தான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஃபார்முலா தான் முக்கியம் அதில். ஓகே, 2 வருடங்களுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா p × r/100² போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 1000 ரூபாய் அசலுக்கு ஓராண்டுக்கு 100ஐ தனி வட்டியாக கொடுத்தால் அதன் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR/100. பியோட வேல்யூ அசல் 1000 சொல்லிட்டாங்க. ஓராண்டு, ஸோ ஒரு வருஷம். வட்டி விகிதம் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். /100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 100 ரூபாய் கிடைக்கிது தனி வட்டி. ஓகேவா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10%. R வந்து 10%. x is to 24, w is to 3 is to 8 என்பதில் x இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ x/24ங்கிறது 3/8க்கு ஈக்குவல். x is equal to 3/8 into 24 அடித்தோன்னா 3/8 24, 3 × 3 9. எக்ஸோட வேல்யூ 9 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட இரு எண்களான 96 மற்றும் 404 மீ போவா HCF கொடுத்துருக்காங்க 4ன்னு. அப்போது இந்த 2 நம்பர்ஸ்க்கும் LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to HCF into LCM. ப்ராடக்ட் ஆஃப் HCF and LCM of that numbers. ஸோ 2 நம்பர் என்ன? 96 into 404. HCF 4ன்னு கொடுத்துட்டாங்க. LCM தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். இதை அடித்தோன்னா 4ஆல் அடிக்கலாமா? ஒரு நாள் 4 0 1. ஸோ LCM is equal to 96 into 101 போட்டோம்னா 96 0 0 again 96 6969 9696. LCMோட வேல்யூ 9696. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இது இந்த ஃபார்ம்லாம் முக்கியம். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப்
n நம்பர்ஸ். ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக இது 2 நம்பர்ஸுங்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். x × y = HCF × LCM போட்டுக்கோங்க. இதுவே n நம்பர்ஸ்க்கு, ஓகேவா, எத்தனை நம்பர்ஸ் இருந்தாலும் n நம்பர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா வேணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் n நம்பர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா HCF பவரில் n-1 இன்ட்டு LCMனு இருக்கும். இதுதான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இங்கே வந்து 2 நம்பர்ஸ் இருந்ததுனால 2 - 1ன்னு வரும். ஸோ HCF அப்படி நம்ம HCF பவர் 1 இருக்கிறதுனால HCFனு போட்டுக்கிட்டோம். ஸோ ஆக்சுவல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCFல பவர் n-1 வரும். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷர்னாலும் GCDனாலும் HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னாலும் ஒன்று தான். 21 35. ஸோ இந்த 2 நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா 7 3 21 7 35. ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்க நம்பர்ஸ் என்ன? 7 தான் இருக்குது. அடுத்தது x² இருக்குது, x இருக்குது. HCF கண்டுபிடிக்கிறப்ப பவரில் எது சின்னதாக இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அதுதான் ரெண்டுலேயும் காமனாக இருக்கும். எது சின்னதாக இருக்கோ அதுதான் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். அதனால தான் சின்னதாக இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ x, y² இருக்குது, y இருக்குது. எது எடுத்துக்கணும்? y எடுத்துக்கணும். ஸோ 7xy தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, இன்னும் 2 more கொஷின்ஸ் தான், குயிக்காக பார்த்துடலாம். ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் இது. வந்து பார்த்தோன்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் சம்முக்கு நமக்கு வி போர்ட் மாஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? வின்குலம் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டரில் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை பார்க்கலாம். இப்போது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இதை பண்ணிட்டோம் அப்படின்னா 2 × -3 -6 7 35. இங்கே பார்த்தோம்னா 3 12. இங்கே வந்து 2 நாங்கள் 20 மீதி 1 70. ஓகேவா? இது வந்து எப்படி எடுக்கலாம்? 1/4ன்னு போடலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணலான்னா 35 இருக்குது, 70 இருக்கா? ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதை 2ஆல் மேலே எங்கேயும் மல்டிப்ளை பண்ணோம்னா கீழே 70 வந்துடும். ஓகேவா? அப்போ 2/70 - 6 × 2 12. 35 × 2 70 -1/4 இருக்குது. இப்போ 70 காமனாக இருக்கிறதுனால -12 + 2ங்கிறது -10. -10/70 -1/4. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா -1/7 இருக்கும். சிம்பிள் தான். அப்போது -4 கிராஸ் மல்டிப்ளை -4 -7 டிவைடட் பை 7 × 4 28 -11/28 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஷின். ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரிக்கிறது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்ன? அதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போது 8 லட்சத்துலேருந்து 5 லட்சமாக மாறி இருக்குது. ஒரிஜினலாக எவ்வளோ இருக்குது? 5 லட்சம் இருக்குது. ஓகேவா? இன்ட்டு 100 போட்டோம்னா பர்சன்டேஜில் கிடைக்கும். ஸோ லேக்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. 8 - 5 3/5 இன்ட்டு 100 அடித்தோன்னா 25 100 வருமா? ஸோ 3 × 20 60. 60% தான் அதிகரிச்சிருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிள். எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு மேலே போட்டுக்குங்க. ஓகே, ஒரிஜினலாக என்ன இருந்ததுங்கிறத கீழே போட்டோம்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 25 சம் பார்த்துருக்கோம். சூப்பராக பார்த்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய கொஷின் பேப்பர் செட் வந்து நம்ம மேக்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? பிளான் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 100 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி நம்ம போட்டோம்னாலும் கொஷின் பேப்பருக்கு 25 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு 2500 கொஷின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் பண்ணிங்கன்னா அது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதுக்காக தான் கேட்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.